One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. எம்எல்ஏக்களுக்கு கார் உதவியாளர் வழங்க முதல்வர் முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முதல் முறை எம்எல்ஏக்களுக்கு கார் மற்றும் உதவியாளர்கள் வழங்க முதல்வர் விஜய் முடிவு என தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்றத்தில் விசிக எம்எல்ஏ ஜோதிமணி கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தொகுதி முழுவதும் சென்று ஆய்வு செய்ய கார் வசதி இல்லை என்று எம்எல்ஏ விடுத்திருந்த கோரிக்கையை தொடர்ந்து தற்போது முதல் முறை எம்எல்ஏக்களுக்கு கார் மற்றும் உதவியாளர்கள் வழங்க முதல்வர் விஜய் முடிவு என தகவல் வெளியாகியிருக்கிறது. தொகுதி முழுவதும் சென்று ஆய்வு செய்ய கார் வசதி இல்லை என ஜோதிமணி எம்எல்ஏ கூறியிருந்த நிலையில் எம்எல்ஏக்களுக்கு கார் உதவியாளர் வழங்க வேண்டும் என சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். தற்போது முதல் முறை எம்எல்ஏக்களுக்கு கார் மற்றும் உதவியாளர்கள் வழங்க முதல்வர் விஜய் முடிவு என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், முதல் முறை எம்எல்ஏக்களுக்கு கார் மற்றும் உதவியாளர்கள் வழங்க முடிவென்ற தகவல் வெளியாகியிருக்கு. உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா, என்ன விவரம்? பிரியதர்ஷினி, தமிழகத்துல தற்போது நிதிநிலை அறிக்கை மீதான விவாதங்கள் என்பது நடைபெற்று முடிந்திருக்கூடிய நிலையில இந்த விவாதத்தின் போது விசிக சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி பேசும்போது தனக்கு பொருளாதார வசதி கிடையாது, அதே போன்று தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் மிக பெரிதாக இருக்கிறது, அங்கு முழுவதுமாக சென்று ஆய்வு செய்ய கார் வசதி கிடையாது, அதற்கான பொருளாதாரமும் இல்லை என்றும், என்னை போலவே இந்த சட்டமன்றத்தில் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினருக்கு அதே நிலையில் உள்ளனர், காலணி அணியாத கூட ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது இருப்பதாக தெரிவித்ததோடு, எனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் மற்றும் உதவியாளர்கள் வழங்க வேண்டும் என்று சபாநாயகரிடம் கோரிக்கை வைத்தார். அதை கேட்ட சபாநாயகர் நம்முடைய முதலமைச்சர் கனிவுடன் அணுகக்கூடிய நிச்சயம் பரிசீலிப்பார் என்று அந்த மனு மீதான கோரிக்கைக்கு சபாநாயகர் பேரவையிலேயே பதில் அளித்திருந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தமிழக சட்டப்பேரவையில முறையாக தேர்வு செய்யப்பட்டக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்க முடிவு செய்திருப்பதாக தமிழக அரசினுடைய வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பாக முதலமைச்சருடைய தரப்பிலையும் உறுதி செய்யப்பட்டதாகவும் விரைவில் இதற்கான அறிவிப்புகள் வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சட்டமன்றம் தொகுதி வாரியாக, அதாவது அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்காம ஒவ்வொரு எம்எல்ஏ அலுவலகத்திற்கும் ஒரு கார் வழங்கப்படும், அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும், அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்குமே உதவியாளர் ஒருவர் வழங்குவதற்கும் அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் விரைவில் சட்டப்பேரவையிலேயே இதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிடுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது. பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தானம். One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.